வைகரை மேகம் மெல்ல வருகிறது நகர்ந்து, துவங்கும் பொழுதே தீர்ப்பை திருத்தி எழுதிய கவி வருகிறது. என்னுடைய ரசிகர் மன்றத்துக்கு ஒரு புதிய கொள்கை பரப்பு செயலாளரை தேடிக்கொண்டிருந்தேன். இன்று யூகே முரளி மேடையில் கண்டுபிடித்து விட்டேன். ராஜகுமாரன் தான் அந்த கொள்கை பரப்பு செயலாளர் என்று. தமிழை நேசிப்பதற்கு ஒரு தமிழனாக இருக்க வேண்டும், தமிழ் தெரிந்தவனாக இருக்க வேண்டும். ராஜகுமாரன் தமிழை நேசிக்கிற ஒரு கலைஞன் என்பதை இந்த வரவேற்புரையில் நான் கண்டு மகிழ்ந்திருக்கிறேன். யாரை நான் பாராட்டுவது என்று எனக்கு தெரியவில்லை. யூகே முரளியை பாராட்டுவதா, அடாது மழை இருந்தாலும் விடாது இன்னிசை மழை பொழியும் என்று இந்த நிகழ்ச்சியை இடையறாமல் நடத்தி கொண்டிருக்கிற யூகே முரளியை பாராட்டுவதா, மழையில் நனைந்தாலும் நாங்கள் கரைந்து விட மாட்டோம், இசைத்தமிழ் கேட்க வருவோம் என்று இந்த அரங்கத்தில் நிறைந்திருக்கிற இசை அன்பர்களை பாராட்டுவதா? இந்த இரண்டு பேரையுமே நான் பாராட்டுகிறேன். டிட்வா புயல் சென்னையை ஏமாற்றிவிட்டது. யூகே முரளி இசை மழையை ஏமாற்றவில்லை. தொடர்ந்து அவர் கொட்டிக்கொண்டே இருக்கிறார். இடியோடும் மின்னலோடும் மழை பெய்து கொண்டே இருக்கிறது. நண்பர்களே, 40 ஆண்டுகள் என்பது மிக நீண்ட பயணம். ஒரு துறையில் ஒருவர் 40 ஆண்டுகள் கோலோச்சுவது என்பதற்கு பேராற்றல் வேண்டும். அந்த ஆற்றல் முதுமை வாராமல், தடை வாராமல், எதிர்ப்புகள் வாராமல், இடையறிந்து போகாமல் தொடர்ந்து நான் என்னுடைய துறையில் 40 ஆண்டுகள் ஓடி வந்திருக்கிறேன் என்று ஓடி வந்திருக்கிற யூகே முரளியை உங்கள் அத்தனை பேரின் சார்பிலும் நான் பாராட்டுகிறேன். உங்களால் தமிழுக்கு நன்மை, இசைக்கு நன்மை. இவர்களை போன்றவர்களால் தமிழுக்கு என்ன நன்மை தெரியுமா? நீங்கள் அமர்ந்து கேட்பது போல இசைக்கு பெருமை வேறு எதுவும் இல்லை. வேலை செய்து கொண்டே இசை கேட்பது, பயணப்பட்டு கொண்டே இசை கேட்பது, போகிற போக்கில் இசை கேட்பது, அல்லது பேசிக்கொண்டே இசை கேட்பது என்பதெல்லாம் முழு அனுபவத்தை தராது. அந்த முழு அனுபவத்தை நீங்கள் அடைய வேண்டுமென்றால், இசையையும் மொழியையும் தூக்க வேண்டுமென்றால், ஒரு நாற்காலியில் அமர்ந்து நீங்கள் தவம் செய்ய வேண்டும். அந்த தவத்தை இந்த அரங்கம் நமக்கு கொடுக்கிறது. இப்படித்தான் இந்த மேடை சாதாரண மேடையா தோழர்களே? நான் இந்த மேடையில் 45 ஆண்டுகளாக இந்த மேடையை பார்த்து கொண்டிருக்கிறேன். நானும் கொஞ்சம் பங்கேற்றிருக்கிறேன். இந்த மேடையில் ஜேசுதாஸின் இசை மழையை கேட்டிருக்கிறேன். எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் இசை ஓவியங்களை கேட்டிருக்கிறேன். ஜானகி அவர்கள், பி சுசிலா அவர்கள், TM சௌந்தரராஜன் அவர்கள், MS விஸ்வநாதன் அவர்கள், ராமமூர்த்தி அவர்கள், இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரிய இசையமைப்பாளர்கள், இவர்கள் அத்தனை பேரும் இந்த மேடையில் இசைமொழி பொழிவதை நான் கேட்டிருக்கிறேன். அதிலெல்லாம் காணாத ஓர் இன்பத்தை நான் இன்று அடைந்தேன். செல்வி இனியா ராஜகுமாரன் இங்கு என் பாடலை பாடியது கேட்டு நான் மகிழ்ந்து போனேன். நண்பர்களே, 82, 83 நான் எழுதிய பாடலை 2006 பிறந்த ஒரு செல்வி பாடுகிறாள் என்றால், இதுதான் தமிழின் தொடர்ச்சி, இசையின் தொடர்ச்சி. எனக்கு தெரிகிறது, நீங்களெல்லாம் நீண்ட ஆயுளோடு இருப்பீர்கள், இருக்க வேண்டும். இசையை, கலையை ரசிக்கிற கூட்டத்துக்கு ஆயுள் அதிகம். இசை உங்களுடைய மனசை சுத்திகரிக்கிறது. உங்கள் மூளையில் ஒட்டி இருக்கிற ஒட்டடையை ஒற்றி எடுக்கிறது. இசை மாரடைப்பை தடுக்கிறது. இசை ஆயுளை கூட்டுகிறது. இசை உங்கள் நரம்பு தளர்ச்சியை போக்குகிறது. அதனால் இசை கேட்கிற நீங்கள் 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்வீர்கள், வாழ வேண்டும். அப்படி நீங்கள் வாழ்கிற பொழுது இன்னும் ஒரு 25 ஆண்டுகளுக்கு பிறகு
இனியாவின் மகள் பாடுவதையும் நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். அந்த பாட்டு சின்ன சின்ன ஆசையாக இருக்கலாம். அந்த பாட்டு என்னை மறந்ததேன் தென்றலே என்ற பாட்டாக இருக்கலாம். அந்த பாட்டு சின்னஞ்சிறு வண்ணப்பறவை சிறகடிக்குதம்மா என்ற பாடலாக இருக்கலாம். ஏதோ ஒரு பாடல் தலைமுறையாக கடத்தப்படுகிறது என்பதுதான் UK முரளி தமிழ்நாட்டுக்கு செய்து வருகிற சேவை. உங்களை எல்லாம் நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இன்று வர முடியுமா என்று நினைத்தேன், ஆனால் வந்து ஆக வேண்டும் என்று நினைத்தேன். காரணம், இந்த மழையையும் தாண்டி நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நான் எல்லாவற்றையும் தாண்டி உங்களை சந்திக்க வேண்டாமா? இப்படி ஒரு கூட்டத்தில் தான் உற்சாகம் கிடைக்கிறது. ஒரு மனிதன் தனியாக அடைகிற உற்சாகம் நிலைக்காது, கூட்டத்தோடு அடைகிற உற்சாகம் தான் நிலைக்கும். அந்த உற்சாகத்துக்குத்தான் வலிமை அதிகம். காரணம், நீங்கள் கைதட்டுகிற போது அந்த வலிமை என்னை வந்து அடைகிறது. நீங்கள் மகிழ்ச்சி அடைகிற போது அந்த மகிழ்ச்சி என்னை வந்து தாளாட்டுகிறது. நீங்கள் அடைகிற உற்சாகத்தில் நான் உற்சாகம் பெறுகிறேன். இது கடத்தப்படுகிற உணர்ச்சி. இங்கே வந்திருக்கு. நான் எதிர்பார்க்கவில்லை இவ்வளவு கூட்டம் வரும் என்று. நான் காரில் வரும்போது சொல்லிக் கொண்டு வந்தேன், இன்றைக்கு கூட்டம் குறைவாகத்தான் இருக்கும் மழையின் காரணமாக என்று. மழையை எதிர்கொண்டு நல்ல கூட்டம் வந்திருக்கிறது. இசை தமிழுக்கு இன்னும் வாழ்க்கை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். தேவயானி அவர்கள் வந்திருக்கிறார்கள், ராஜகுமாரன் வந்திருக்கிறார். இவர்களெல்லாம் பார்க்கிற போது எனக்கு மகிழ்ச்சி. தேவயானி அவர்களோடு நான் பார்த்திருக்கிறேன், பேசியதில்லை. தேவயானிக்கு பாட்டெழுதுகிறேன், எழுதியிருக்கிறேன். தேவயானி என்ற பெயரை வைத்தே எழுதியிருக்கிறேன். ஆனாலும் கூட இவர்களை பார்த்ததில்லை. UK முரளி அவர்களை இசை நிகழ்ச்சியின் போது இந்த குடும்பத்தை பார்ப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு. நீண்ட காலம் நீங்கள் கலை தொண்டு புரிந்து வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். முரளி, நீங்கள் 40 ஆண்டு கடந்திருக்கிறீர்கள். இன்னும் 20 ஆண்டு இளமையோடு திகழ்கிறீர்கள். இந்த இளமைக்கு என் வாழ்த்துக்கள். இன்னும் 60 ஆண்டு நீங்கள் கடந்து போகிற போது கூட நாங்கள் எல்லோரும் வருவோம். இங்கிருக்கிற அத்தனை பேர் வருவோம், உங்களை வாழ்த்துவோம். உங்கள் தொண்டு தொடரட்டும், இசை தொடரட்டும். உங்கள் இசை குழுவுக்கு என் வாழ்த்துக்கள். வாசிக்கிறவர்களெல்லாம் நாம் நேசிக்கிறவர்கள். அவர்கள் புகழுக்காக வரவில்லை. அவர்களின் பெயரை சொல்லி நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும், படுத்துவீர்கள் என்று நினைக்கிறேன். அந்த வாசிக்கிறவர்களெல்லாம் புகழுக்கு இல்லை, அந்த வாசிக்கிறவர்கள் கலைக்காக வாசிக்கிறார்கள். அவர்களின் பெருமையை, பெயரை, திறமையை இந்த மன்றத்துக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தி அவர்களையும் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க இசை, வாழ்க தமிழ். இசை குழுக்கள் வாழ்க, இசை அன்பர்கள் பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.